வணக்கம், வெல்கம் டு வனிதா ஸ்ரீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப சுவையான இறால் 65 அல்லது ப்ரான் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10-12 ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கான மசாலா நம்ம தயாரிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலாவை. இதில் 3 விதமான மாவு சேர்க்குறதுனால அந்த மாவெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் அதை பெசரி விட்டு அதை கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அந்த மசாலாவை கலக்கிற அளவுக்கு தண்ணி, அதை நம்ம சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு அதை நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பஜ்ஜி மாவு அந்த கன்சிஸ்டன்சி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த இறால் இதோடு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த இறாலையும் நல்லா அந்த மசாலா ஒன்றும் அந்த ப்ரான்ஸில் நல்லா கோட்டாக இருக்கணும். நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான நிறைய ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நான் அதோடு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 15-20 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு. அடுத்து நம்ம இப்போ இறாலை வறுக்க போகிறோம். அதுக்கு இறால் வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஒரு வாணலியில் சூடு பண்ணிக்கலாம். அந்த இறாலை ஒன்றா அந்த எண்ணெய்க்குள்ளே போடலாம். இந்த இறாலை வறுக்கிறப்போ அந்த எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கம்மியான சூடாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம மாவெல்லாம் கலந்துருக்கனால ரொம்ப சூடாக நீங்கள் அந்த இறாலை போட்டிங்கன்னா கருகிரும் மேலே உள்ள மாவெல்லாம். ரொம்ப கம்மியான சூட்டில் போட்டிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு இந்த இறாலை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு கீழ்ப்பாகம் ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாகத்தையும் நம்ம திருப்ப போகிறோம். திருப்பி அதையும் ஒரு நிமிஷம் நம்ம வேக விட போகிறோம். பொதுவாகவே இறாலை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சோன்னா ரொம்ப ரப்பரியாக ஆயிரும். அதனால் எப்பொழுதுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த இறால் வெந்துடும். நல்ல ஒரு பொன்னிறமான ஒரு அழகான ஒரு நிறத்தில் இதை எடுக்கணும். ரொம்பவும் அதிக சூட்டில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கருகிரும். அது ரொம்ப கசப்பாக இருக்கும், அது சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் தீய அளவாக வச்சு இதை பொரிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய இறால் 2 பக்கமுமே நல்லா வெந்து நல்ல ஒரு பொன்னிறமான ஒரு நேரத்தில் நமக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இது சரியான நேரம். இதை அந்த எண்ணெயிலேருந்து எடுத்து அந்த எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு அந்த எண்ணெயை நம்ம வடிச்சிடலாம். பொதுவாக இந்த மாதிரி நம்ம வறுவல் செய்கிறப்போ டிஷ்யூ பேப்பரில் ரொம்ப நேரம் வைக்க வேணாம். போட்ட ஒரு 30 செகண்டில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணுற பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்போ தான் அது நல்லா மொறுமொறுன்னு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான இந்த இறால் 65 தயாராகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த இறால் 65 நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான இன்னொரு வித்தியாசமான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.